வணக்கம். நெறைய பேர் வீக்லி ரெட்டிட் ரீகேப் வந்து போடுறாங்க பார்த்துருப்பீங்க. ஆனா யாருமே வந்து ட்விட்டர் ரீகேப் வந்து போடல. ஸோ இந்த வீடியோல வந்து ட்விட்டர்ல நடந்த ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன பத்தி நம்ம இங்க வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னன்னா, முருகர வச்சு தெலுங்குல வந்து ஏதோ ஒரு படம் எடுக்குறாங்க போல. அதுல வந்து முருகர வந்து பார்ன் இன் நார்த் அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. ஸோ இத வந்து நெறைய பேர் வந்து பார்த்துட்டு, முருகர் வந்து தமிழ் கடவுள். நீங்க வந்து எங்களோட ஐடென்டிட்டிய வந்து நீங்க திருட பார்க்குறீங்க. இது ஒரு புரபகண்டா மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இத பார்த்துட்டு இருந்த ஒருத்தன், இவங்கள எப்படியாவது லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்ட வந்து போடுறான். அதுல என்ன போடுறான் அப்படின்னா, "உங்க மொழி கடவுள விட பெருசா?" அப்படின்னு வந்து போடுறான். அவன் என்ன நெனச்சு போட்டிருப்பான் அப்படின்னா, கடவுள உள்ள கொண்டு வந்தாச்சு. இவங்க எல்லாருமே இப்ப நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களலாம் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு நெனச்சு இத போட்டிருப்பான். ஆனா, அங்க நடந்ததே வேற. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அதே கேரேஜ், ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், கிரீஸ், சேம் மாமா. அந்த கொஸ்டினுக்கு ஒருத்தர் இல்லாம எல்லாருமே, "ஆமாடா, எங்களுக்கு மொழி தான்டா ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு மொழி தான். அதுக்கப்புறம் தான் கடவுள்." அப்படின்னு வந்து அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. ஆமாடா ஆமாடா என்ன ஆமாடா மாப்ள பேசாத மாப்ள. இத வெறும் சும்மா நார்மலா வாயால வந்து சொல்லிட்டு போவாம, இது கூட வந்து ஃபேக்ட்ட வச்சு ஜஸ்டிஃபையும் பண்றாங்க. அதுல ஒரு சில ஃபேக்ட் எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் இப்ப. தத்துவம் தவறுது சொல்லவும் அவ்வையில் தமிழுக்கு உரிமை உண்டு. இத பார்த்திருப்பீங்க. இதுல வந்து ஔவையார் வந்து அந்த கடவுள்கிட்டயே உன்னோட தத்துவம் வந்து தவறு அப்படின்னு சொல்றதுக்கு தமிழுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடவுளே வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஸோ இத வந்து போட்டுட்டு, ஆமா எங்களுக்கு வந்து மொழி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு இதா வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புலவர் நக்கீரர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு அந்த சிவபெருமான் கிட்டயே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து சொல்றாரு. ஸோ இதையும் வந்து கோட் பண்ணி, ஆமா எங்களுக்கு வந்து தமிழ் தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் முதல் தமிழ்ச் சங்கம். அத வந்து ப்ரிசைட் பண்ணதே வந்து சிவபெருமான் தான் அப்படின்னு வந்து சங்க இலக்கியங்கள்லாம் வந்து சொல்லுது. அவர் வந்து வழி நடத்தியிருக்காரு அப்படின்னா, தமிழ் வந்து எந்த அளவு வந்து பெருசு. அதனால வந்து எங்களுக்கு வந்து தமிழ் தான் வந்து முக்கியம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து சொல்றாங்க. இப்படி ஃபுல்லா ஒரு ட்வீட்லயும் ஃபேக்ட்ட வச்சு அத ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மொழிய விட கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொன்ன உனக்கு, அத யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல பாத்தியா? కనులే కలిపే ఈ వేళ కళ్ళు రాసే నీ కళ్ళు రాసే ఒక చిన్ని కవిత அப்ப தமிழர்களுக்கு தேசிய உணர்வு வந்து இல்லையா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வரும். என்ன தமிழ்ன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அது வந்து ஆரம்பிச்ச இடமே தமிழ்நாடு தான். அவங்க வந்து தமிழ்நாட்ட விட்டு ஆங்கிலேயர்கள வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் போரிடல. அவங்க வந்து இந்த இந்திய நாட்டிலேயே இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க போராடினாங்க. அந்த டைம்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிக்கிறதே வந்து பெருசு. அப்படி இருக்க இடத்துல நேருக்கு நேர் நின்னு போர் செஞ்சு அதுல வின்னும் பண்ணியிருக்காங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் மத வன்முறை இருக்காது. மத்த மொழிய வந்து கேவலமா வந்து பேச மாட்டாங்க. நீங்க இந்த ட்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுல வந்து எங்கேயுமே மத்த மொழிய வந்து கேவலப்படுத்தல. அவங்க மொழிக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அத வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு ஹேட்டையுமே வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணல. அந்த ட்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏன்னா தமிழ் மக்களுக்கு வந்து தெரியும். இனம் வேறு குலம் வேறு என பிரித்திடும் வரலாறு இருந்தாலும் ஒருபோதும் பகை உணர்வினை செம்மொழி வழங்காது அப்படின்னு நம் முன்னோர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் மதத்தை வச்சு அரசியல் பண்ற ஒரு தேசிய கட்சியால தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை வந்து பிடிக்க முடியல. ஏன்? தமிழ் தேசியம் பத்தி பேசுற ஒரு கட்சியால கூட இங்க வந்து ஆட்சியை வந்து பிடிக்க முடியாது. ஏன்? டெபாசிட் கூட வாங்க முடியாது. எவ்வளவுதான் தமிழ் பற்று இருந்தாலுமே அந்த கட்சிக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அத பேசுற கட்சியால தமிழ்நாட்டுக்கு தான் ஆபத்து. ஏன்னா தமிழ் மக்களுக்கு மத வெறியோ மொழி வெறியோ வந்து கிடையாது. அவங்க வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுல வந்து இருக்கவங்க.
ஏத்திஸ்ட் வெற்றிமாறன் டைரக்டிங் எ ஃபிலிம் அபவுட் முருகன். இதில் சாய் அபியங்கர் மியூசிக் வேறு. ஆமாம், இந்த இஷ்யூ வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு போஸ்ட். தம்டி கும்டி தம்டி கும்டி தனுஷ் வந்து 2-3 நாளாக வந்து யானை மீது ஏறி வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிவேஷன் போஸ்ட்டாக வந்து போட்டுட்டு இருந்தார். ஸோ இது வேற ஏதோ ஒரு படமா அப்படி இருக்கும்னு நினச்சா, இது வந்து வெற்றிமாறன் கூட தனுஷ் சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் வந்து வருது. அந்த படம் பேர் வந்து தமிழ் முருகன் அப்படின்னு வச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி பேசின இஷ்யூ எல்லாம் கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா பேரே வந்து தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து சாய் அபியங்கர் மியூசிக் அப்படின்னு தான் கொஞ்சம் இதாக கலக்குது. தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடியேந்தி போர். Sai is good, nothing against him. Dhanush and Vetrimaran. A. Raghuman did extensive research for Ponniyin Selvan. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொண்டு வந்து வாசிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சாய் அபியங்கர் மியூசிக் வந்து ஒட்டுமா என்னன்னு அப்படின்னு தெரியல. இதுக்கு வந்து அவர் வந்து செட் ஆவாரா அப்படின்னு வந்து தெரியல. பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு புக்கை வந்து தழுவிதான் இந்த படம் வந்து இருக்கு. அந்த புக்கு பேரே வந்து தமிழ் முருகன் தான். அந்த புக்கை எழுதின ஆத்தர் வந்து அறிவுமதி. ஆனால் அந்த புக்கை வந்து ஒரு 3 to 4 பேஜ் வந்து படித்தேன். அதில் நான் படித்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் முருகர் வந்து பிறக்கிறாரு. அவர் வந்து ஒரு மன்னர். அவர் வந்து பல போருக்கு போயிட்டு வெற்றி பெற்று வந்திருக்காரு. வழிமரபில் நன்றி சொல்லும் விதமாக அது வந்து வழிபாட்டுக்குரியவராக ஒருத்தர் வந்து மாறிட்டாரு. அவரு தான் வந்து தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவர் வந்து ஒரு பேச்சு வழக்கில் மட்டும் சொல்லாமல் சங்ககால இலக்கியத்தை வச்சு இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு. இந்த புக்கை வந்து ஃபுல்லாக வந்து வேற கம்ப்ளீட் பண்ணணும். பார்ப்போம். பட்டு வேஷ்டி சட்டையா, ரெட் அலர்ட் ராணில், சீக்கிரம் எல்லாரும் ஆரவெளி மலைத்தொடரை நோக்கி ஓடுங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டியா. பட்டு வேஷ்டி சட்டையில வந்து தலைமைச் செயலகம் வந்து போயிருந்தாரு. அதை வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. போச்சுடா ஏதோ ஒரு கல்யாண வகுத்துக்கு போறாரு, எல்லாரும் வந்து ஆஃப்லைன் நோக்கி ஓடுங்க, கொஞ்ச நாளுக்கு வந்து தலையை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டதை பார்த்தேன். போச்சுடா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு போல, யாரை கூட போறாருன்னு வேற தெரியல, ஆன்லைன்ல விட்டு போறது தான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து குஷ்பு டாக்டரோட ரிசப்ஷனாக வேறு இருக்கும். ஆல்ரெடி மேரேஜுக்கு வந்து ஒருத்தவங்க வேறு அங்கே போயிருந்தாங்க ஹைதராபாத்தில். இங்கே வந்து சென்னையில் நடக்கும்போது அவங்க கூட வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை. அது வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. கரூர் விக்டிம்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அரசாங்க வேலையால் ஒரு தலைமுறையே வந்து மாறும். அவங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து கரெக்டாக தப்பா, இவங்களுக்கு போய் கொடுத்தாங்க, ஒரு நடிகரை போய் பார்த்து இறந்து போனவங்களுக்கு போய் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுகிறத விட ஆனால் இங்கே எது முரணாக இருக்குது அப்படின்னா, அவங்க கட்சி மீட்டிங்கில் வந்து இறந்து போயிருக்காங்க. மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு அரசு வேலை அப்படின்னு கொடுக்கிறது வந்து தப்பு. என்னதான் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே அதுவும் ஒரு வகையில் ஊழல் தான். இதை நான் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஒரு 2 பேர் வந்து பைக்கில் வந்து போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறாரு. அதில் வண்டி ஓட்டுநர் வந்து நல்லா படித்து அவர் வந்து ஒரு கலெக்டராக ஆயிட்டார். அந்த டிஸ்ட்ரிக்டில் அவர் வந்து கலெக்டராக இருக்கும்போது அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு வந்து அரசாங்க வேலையை வந்து கொடுத்துட்றாரு. இந்த வேலைக்காக இன்னும் ஒரு சில பேர் காத்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்களோட வாய்ப்பு வந்து இதில் வந்து மறுக்கப்படுது. அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, அவருக்கு வர மாத சம்பளத்தில் ஒரு பாதியை வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து தரலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அவரோட அரசாங்கம் இதை வந்து பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு வகையில் ஊழல் தானே. அதே மாதிரி தான் இங்கே வந்து நடக்குது. அந்த கட்சி தலைவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, இன்னும் நிதி உதவியை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி உதவி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். இன்னும் நிறைய சில பேர் வந்து இன்னும் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இருக்க வீடு இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பையன் இருந்தானா இந்நேரம் எங்களை நல்லா பார்த்துப்பான், இப்போ எங்கள் பையன் வேற இல்லை
அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் உங்கள் சொந்த காசில் நீங்கள் வீடு வந்து கட்டி தரலாம். நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சம்பளத்தை வந்து நீங்கள் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அதிகாரத்தை இப்படி யூஸ் பண்ணுறது வந்து அதுதான் கொஞ்சம் முரணாகவே வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இல்ல இந்த எலக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வின் பண்ணி ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து குடுக்குறாங்க. அப்படின்னா இந்த அளவு பெருசாகாது. டிவிக்கேவே வந்து ஆட்சி அமைச்சு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் குடுக்குறது தான் இங்க வந்து முரணாவே வந்து இருக்கு. அதுல வந்து இறந்து போன குடும்பம்லாம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தலைமுறையே வந்து இல்லாம வர ஒரு சில குடும்பத்துக்குலாம் வந்து போயிருக்கு. ஒரு நடிகனை போய் பார்க்க இறந்து போன கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போய் எதுக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து குடுக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போனவங்களுக்கும் ஒரு டிக்னிட்டி வந்து இருக்கு. அந்த டிக்னிட்டிய கொச்சப்படுத்துற மாரி தான் நெறைய பேர் வந்து பேசுறீங்க. அது வந்து தப்பு. அடுத்து இந்த வீக்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா தலையோட பர்த்டே. அது மட்டும் இல்ல, அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து போற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீர்த்துடுவார். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயத்துல வந்து நீங்க வந்து கருத்து முரண் வந்து இருக்கலாம். நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வந்து உங்களை வந்து மீட் பண்றேன்.